வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதிமுகவை கைப்பற்றினாரு சசிகலான்னு சொல்லாதீங்க, ஆயான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் கமெண்ட் அடிக்க முடிந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏண்டா எதுக்குடா இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவை கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகிறதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை கைப்பற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஓகேங்களா, ஒவ்வொரு விதமான விஷயங்கள் ஒரு மாதிரியான திருப்பத்தையும் தீர்ப்பையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தொடர்ந்து இன்னமும் அழிவு பாதையை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் பெருசா வளரல அப்படின்னு சொல்லிட்டு குமரி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இந்த குமரல்கள் என்பதுதான் நான் தேவை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதிமுகவை கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு உண்மையில சசிகலா அவர்கள் தள்ளப்படுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸை நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், அதிமுகவில் சசி அப்படின்றவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கிறவங்க. ஓகேங்களா, ஒரு காலத்தில் அவங்களுடைய காலில் விழுந்து தானடா எல்லாருமே பதவியை வாங்கினீங்க அப்படின்னு நம்மளால எளிதாக சொல்லிவிட்டு போய்விட முடியும். ஓகேங்களா, உண்மையும் அதுதானே. அவருடைய காலில் விழுந்து அவருடைய காலை கழுவி குடித்து தான் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் வேலையை காட்டியவன்கள் தான் இவங்க அனைவருமே. ஓகேங்களா நண்பர்களே, ஸோ அதனால் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு யார் தனிப்பட்ட ரீதியில் நல்ல விதமான முயற்சிகளை எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, அதிமுகவை கைப்பற்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் சசிகலா போன்றோருக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டார் அப்படின்றது நமக்கு நன்றாகவே பார்த்திங்கன்னா தெரிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக கைப்பற்றப்படுமா கைப்பற்றப்படாமல் போகுமா அப்படின்றத எல்லாமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி என்ற நிலையிலேயே தொடருமா அல்லது தேர்தல் என்ற ஒன்று வந்தால் அது அனைத்தும் சறுக்குமா என்பதை எல்லாமே பார்த்தீங்கன்னா காலமே முழுமையாக தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று அதிமுகவை சசிகலா மீண்டும் கைப்பற்ற வேண்டும். அவர் கைப்பற்றி தன்னால் என்ன முடியுமோ இந்த கட்சிக்கு செஞ்சு அந்த கட்சியை கைப்பற்றாரான்றத